கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம், வேத வசனம் யாத்திராமம் 15:21. மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அல்லேலூயா. கர்த்தரை பாடணும். ஏன் பாடணும்னு சொல்கிறாவ? அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். 1, 2, குதிரையையும் குதிரை வீரனை என்ன பண்ணார்? கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். நேற்று கூட பார்த்தோம், இன்று கண்ட எகிப்தினை நீ காண மாட்டாய் சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தை இங்கே நிறைவேறுகிறத பார்க்குறோம். அதுதான் இஸ்ரேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்த அந்த பார்வோனின் சேனைகளையும் பார்வோன் சேனைகளுடைய ரதங்களையும் சிவந்த சமத்திலே கர்த்தர் அமிழ்த்து போட்டார். அவருடைய உருளைகள் கயன்று போனது, சிவந்த சமத்தில் மடிந்து போனார்கள். ஆகதான் இங்கே மிரியாம் பாட வைக்கிறார், பாட சொல்கிறார். பாடுங்க, காரணம் நம்முடைய ஆண்டவர் மகிமையை வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி வேந்தார். அவர் தோற்று போனவர் அல்ல, ஜெயங்கொடுக்கிற தேவன். அதை பவுலடியார் சொல்கிறார், ஜெயங்கொடுக்கிற தேவன் சொல்லி கொரிந்தியரில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிறவர், அவர் வெற்றி வீரர். மரணத்தை, சாத்தானை, எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவர். வெற்றி சிறந்தார்னு சொல்லி பாடுங்க. 2வது, குதிரையையும் குதிரை வீரனை கடலிலே தள்ளினார் என்று பாடினார். எகிப்தின் சேனைகளை, குதிரையையும் குதிரை வீரனை கடலில் அமிழ்த்து போட்டார். ஆகவே பாருங்கள், அதுதான் இந்த மிரியாம் பாடுகிறாள், கர்த்தரை துதித்து பாடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வெற்றியை குறித்து நாம் பாடணும். சாத்தான் மேலே நமக்கு வெற்றி கொடுத்துருக்கார், வியாதி மீது வெற்றி கொடுத்துருக்கிறார், பல விதமான சூழ்நிலைகள் மத்தியில் வெற்றி கொடுத்துருக்கிறார். ஆகவே வெற்றி கொடுத்த ஆண்டவரை நாம் பாடணும், துதிக்கணும். துதிக்க துதிக்க கர்த்தர் நாம மகிழப்படும். துதினாலே எரிகோ கோட்டை விழுந்தது, துதியினால் அநேக காரியங்களை நாம் ஜெயித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை பாடி துதிப்போம். கர்த்தர் தொடர்ந்து ஜெயித்து தருவார். ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. மிரியாம் பாடினால், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனை கடலில் தள்ளினார் என்று பாடினால் சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆகவே எங்களுக்கு விரோதமாக இருக்க சாத்தானை கூட இங்கே வீழ்த்தினதுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் துதித்து பாடி நாம் அதை மையப்படுத்த கிருபைச்சி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.